நம்ம பழைய கோப்ரா நண்பர் உடம்பு சரியானதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வாங்க ஒரு டூரை போடுவோன்னு கூப்பிட்டாரு. நானும் ட்ரெயின் ஏறி தென்காசிக்கு போய் அவரை மீட் பண்ணேன். உடனே அவரோட ஃபேவரட் பரோட்டா கடைக்கு கூட்டின்னு போய் அங்கே டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். தென்காசி கிளைமேட்டு சொல்லவே தேவையில்ல, ஏசி போடாமல ரொம்ப சில்லுன்னு இருக்கு. நீ நைட் அங்கே தூங்கிட்டு காலையில் எழுந்து ரெடி ஆயிட்டு அவர் வீட்டுக்கு போனால் பாப்பா கும்மி அடி பாட்டு சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. கோபுரா வீட்டிலே பாம்பு நுழைஞ்சிச்சுப்பா. காலைல அவரோட கதையை முடிச்சுட்டு அவரோட தோட்டத்தை சுற்றி பார்க்க போயிட்டோம். இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் இதே மாதிரி ஒரு தோட்டம் வைக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்புறம் 2 இளநீ நமக்கு ஸ்பெஷலாக வெட்டி கொடுத்தாரு. அதை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பிறகு ஒரு டீ, அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரட்டான பழம்பொரி ஒன்று சாப்பிட்டு குற்றாலத்தில் போய் ஒரு குளியலை போட்டு, அது பத்தாம அங்கிருந்து ஐந்தருவியில் போயிட்டு இன்னொரு குளியலை போட்டு கோல்டு வர மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அவர் உடனே பார்டர் ரஹமான் கடைக்கு கூட்டின்னு போயிட்டாரு. இந்த கடையில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, காடை நாட்டுக்கோழி எல்லாம் எண்ணெயில் பொரிச்சு, அதுவும் சாதா எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு பெப்பர் தூக்கலாக போட்டு தருவாங்க. அந்த குற்றாலத்தில் குளிச்சுட்டு வரவங்க இங்கே சாப்பிட்டு தான் போவாங்களாம். கடைசியாக தென்காசி அல்வா சாப்பிட்டு அவர் பாப்பாவுக்கு சப்போர்ட்டானா உயிரா அந்த சப்போர்ட்டை வாங்கி கொடுத்தானே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. உனக்காக சப்போர்ட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். அப்புறம் பாய் சொல்லி நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் நண்பர்களே. எனக்கும் லீவ் முடிஞ்சிருச்சு. நானும் வேலைக்கு ரிட்டர்ன் போனோம்.